வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அளவைகள். அளவைகளில் வந்து 2D டைமென்ஷன் நம்ம பார்க்கலாம். அதில் சதுரம்ங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா அளவைகள் வந்து 3 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதாவது 2லேருந்து 3 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம அளவைகள் வந்து நம்ம எடுத்தோன்னே பெரிய சம்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம 2D டைமென்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் 3D டைமென்ஷன் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம சதுரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் சதுரம். 4 பக்கங்களும் சமமாக இருக்கிறது தான் சதுரம். அப்போ இங்கே ஏவாக இருந்துச்சுன்னா இந்த சைடும் ஏவாக இருக்கும், இந்த சைடும் ஏவோட அழகாக இருக்கும், இது ஏ அழகாக இருக்கும். இந்த சைடு 4ஆக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சைடும் 4 சென்டிமீட்டராக இருக்கும், இங்கேயும் 4 சென்டிமீட்டர், இங்கேயும் 4 சென்டிமீட்டர். இப்படி 4 பக்கங்களும் ஒரே அளவை கொண்டது தான் வந்து சதுரம். இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைடும் அதாவது லென்த்தும் பிரெத்தும் வந்து பெருக்கனா, அகலமும் நீளமும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் பரப்பளவு. அப்போ லென்த்தில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, அகலத்துலேயும் ஏ இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர். அடுத்தது சுற்றளவு. இங்கே ஏ இருக்குது, ஏ ஏ ஏ. இப்போ சுற்றளவு அப்படின்னா எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை பக்கத்தையும் கூட்டினா தான் நமக்கு சுற்றளவு. இப்போ இதில் பாருங்கள் எத்தனை பக்கம் இருக்குது, இது 4 பக்கங்கள் இருக்குது. இப்போ 4 பக்கத்தில் இருக்கிற அளவுகளை கூட்டணும். அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. அப்போ மொத்தம் எத்தனை பக்கங்கள், 4 பக்கங்கள். அப்போ 4A. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இப்போ சுற்றளவு வந்து P = 4A. அடுத்தது இதோட மூலை விட்டத்தோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா √2A. √2 × A தான் மூலை விட்டத்தோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம கணக்கு போடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 8 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட சதுரத்தின் பரப்பளவு என்ன காண்க. அப்போ பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தை வந்து நம்ம ஏன்னு குறிப்போம். A = 8. அப்போ சதுரத்தின் பரப்பளவு என்ன கேட்குறாங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு கேட்கும் போது நாம் பரப்பளவு வந்து என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். அதாவது ஏ இன்ட்டு ஏ தான் வந்து ஏ ஸ்கொயர். அப்போ இந்த பக்கத்தை வந்து 2 தாட்டி பெருக்கினா நமக்கு கிடைக்கும். என்ன பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 × 8. அப்போ மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 8 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது 64 சதுர சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா. இப்போ 8 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட சதுரத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா பக்கம் வந்து 8, பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர். அதாவது 2 தாட்டி ஏவை பெருக்கணும், 2 தாட்டி பக்கத்தை பெருக்கணும். அப்போ ஏ இன்ட்டு ஏ 8 × 8 64, 68 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி. 9 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட சதுரத்தின் சுற்றளவு. 9 சென்டிமீட்டர் கொண்ட சதுரத்தின் சுற்றளவு என்ன கேட்குறாங்க, சுற்றளவு கேட்குறாங்க. பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். பக்கம்னா ஏன்னு நம்ம குறிக்கிறோம். ஏ = 9 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா சதுரத்தின் சுற்றளவை வந்து பின்னு குறிப்போம். இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4 × A, அதாவது 4Aன்னு சொல்லுவோம். பக்கத்தோட 4 பெருக்குனா அதுதான் வந்து சதுரத்தின் சுற்றளவாக நமக்கு கிடைக்கும். அப்போ 4 × பக்கம் என்னது 9. அப்போ 9. அப்போ 4 9 36 சென்டிமீட்டர். இது வெறும் அலகுகள் மட்டும்தான் நம்ம குறிப்போம். அப்போ பெரிமீட்டர் அதாவது சதுரத்தின் சுற்றளவு வந்து 36 சென்டிமீட்டர். சரிங்களா. அடுத்தது போகலாம். இதில் பாருங்கள் 16 சென்டிமீட்டர் பரப்பளவை கொண்ட சதுரத்தின் பக்கத்தை காண்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பரப்பளவு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா பக்கம் வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு. அப்போ ஏ = 16. இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் 16 சதுர சென்டிமீட்டர்னு வரும் கேள்வியில்.
இப்போ 16 சதுர சென்டிமீட்டர். இப்போ 16 சதுர சென்டிமீட்டர் இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் தான் சதுரத்தின் பரப்பளவு. இப்போ இந்த ஏ ஸ்கொயர் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவாக இருந்தால் இங்கே ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட்டாக போகும்போது ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இப்போ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ரூட்டில் 4 × 4ன்னு பிரிக்கலாம். 4 4 16. அப்போ ஏ என்னவாக இருக்கும், ஒரு 4 வெளியில் எடுத்துக்கிட்டால் ஏ. அப்போ பக்கம் வந்து என்ன நமக்கு கிடைக்குது, 4. அப்போ 4 சென்டிமீட்டர் தான் கிடைக்கிது. அப்போ பரப்பளவு கொடுத்துட்டு நமக்கு பக்கம் கேட்டால் இந்த மாதிரி தான் போடணும். பரப்பளவு வந்து 16. அதோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் = 16. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அதை வந்து பிரித்து எழுதும் போது 4 × 4 வரும். அதில் ஒரு 4 எடுத்து வெளியில் எடுக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா 2 அப்படிங்கிறதுனால நம்ம எடுக்கிறோம். அந்த 4 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 64 சென்டிமீட்டர் சுற்றளவை கொண்ட சதுரத்தின் பக்கத்தை காண்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா 64 சென்டிமீட்டர் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா சதுரத்தின் பக்கத்தை கேட்குறாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்றளவு P = 64 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4 × A. அப்போ 4A = 64ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 வந்து ஏவோட பெருக்கியிருக்காங்க. அப்போ இந்த சைடு போடும்போது வகுத்தல் ஆகும். அப்போ ஏ = 64/4. அப்போ 4ஆல் வகுக்கும் போது இது ஒரு தாட்டி, இது 4 ஒரு தாட்டி, மீதி 2 போயிடும். இப்போ 6. அப்போ ஏ வந்து எத்தனை தாட்டி வருதுன்னா 16 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கிது. அப்போ சுற்றளவு 64 இருக்கும் போது அதோட பக்கம் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குது. இது 4வது சம் முடிஞ்சது. அடுத்து 5th சம் போகலாம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 120 மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பூங்கா இருக்குது, அது சதுர வடிவில் இருக்குது. இதோட சுற்றளவு இந்த சுற்றளவு வந்து மொத்தம் வந்து 120 மீட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த பூங்காவின் பக்கத்தை அப்போ இதோட பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அப்படின்னாவே பெரிமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா 4A. அப்போ இது வந்து 4A = 120. அப்போ A = 120/4. அப்போ நம்ம வகுக்கும் போது இது ஒரு தாட்டி, இது 3, இது 30. அப்போ ஒரு பக்கத்தில் 30 மீட்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு சதுர வடிவ பூங்காவோட சுற்றளவுன்னா அது சுற்றளவு வந்து 120னா அதோட பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும், 4ஆல் வகுக்கும் போது நமக்கு அந்த பக்கம் கிடைக்குது. நன்றி. அடுத்த சம் போகலாம். பாருங்கள், 6வது கேள்வி. ஒரு தோட்டம் 6 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 3 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். வீட்டிற்கு 10 ரூபாய், அதாவது வீட்டிற்குள்ள மீட்டருக்கு இங்கே வந்து மீட்டருக்கு 10 ரூபாய் வீதம் தோட்டத்தில் வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சதுர வடிவம், இது வந்து சதுர வடிவத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. இதோட பக்கம் வந்து ஒவ்வொரு எத்தனை மீட்டர்னால் 6 மீட்டர். இங்கேயும் 6 மீட்டர், இங்கேயும் 6 மீட்டர், இங்கேயும் 6 மீட்டர். இதை ஒவ்வொரு பக்கமும் 3 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்கணும். இதை சுற்றியும் வேலி அமைக்கணும். எத்தனை சுற்றுனா 3 சுற்று வந்து வேலி அமைக்கணும். அப்படி வேலி அமைக்கும் போது ஒரு மீட்டருக்கு 10 ரூபாய். அப்போ மொத்தம் எத்தனை மீட்டர் ஆகும், அப்போ எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பக்கம் A = 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு கம்பியால் சுற்றுகள் வந்து கம்பியால் வேலி அமைக்கப்படும். இந்த மாதிரி வந்தாவே நமக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 4 × A. அப்போ 4 × A என்னது 6. அப்போ இன்ட்டு 6, 6 4 24. அப்போ எத்தனை மீட்டர் நமக்கு கிடைக்கிது? அந்த சதுரத்தை வந்து மொத்தம் வந்து எத்தனை மீட்டர் சுற்றளவு பார்த்திங்கன்னா 24 மீட்டர் கிடைக்கிது. என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை சுற்றுகள் சுற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா 3 சுற்றுகள். இது வந்து ஒரு சுற்று தான். ஒரு சுற்று நம்ம வந்து 24 மீட்டர்னால் 3 சுற்றுகள் அப்படிங்கும் போது 24 × 3. அப்போ 24 × 3 வந்து எவ்வளோ வருதுன்னா 72 மீட்டர் வருது. அப்போ 3 சுற்றுகள் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 72 மீட்டர் கிடைக்குது. அங்கே ஒரு சுற்றுக்கு அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ ரூபாய் ஆகுதுன்னா 10 ரூபாய் ஆகுது. அப்போ மொத்தம் 72 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 × 10. அப்போ 72 × 10 720 ரூபாய் வந்து ஆகும். இதுதான் 6வது கணக்கு. 7வது கணக்கு போகலாம். ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பங்காக கிடைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சதுரத்தின் பக்கம் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏன்னு எடுக்கும் போது அப்போ ஒரு சதுரத்தின் பக்கம் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். இது என்னவா மாறுதுன்னு பார்த்திங்கன்னா 4 ஒரு பங்காக கிடைக்குது. அப்போ 4 ஒரு பங்குன்னா இதுதான் 4 ஒரு பங்குன்னா இது வந்து எப்படி எழுதுனா 4ல் இந்த பக்கம் வந்து 4 ஒரு பங்காக இது கிடைக்கிறது கிடையாது. இங்கே வந்து பங்காக குறைத்தால் எழுதிக்கோங்க. ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம பக்கம் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 4 ஒரு பங்காக குறையுது. இது வந்து குறையுது. அப்போ வந்து A × 1/4 பங்காக என்னவா குறையுதுன்னா A/4 குறையுது. இப்போ அந்த புதிய சதுரத்தின் பரப்பளவு என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா இப்போ நார்மலாக பக்கம் ஏவாக இருந்தால் இதோட பரப்பளவு வந்து A² வரும். இப்போ அதில் 4 ஒரு பங்காக குறையும் போது அதோட பரப்பளவு என்னவாக இருக்குன்னா A/4 அதாவது பக்கம் இன்ட்டு பக்கமாக அப்போ A/4ன்னு போடும்போது A²/16 வரும். அப்போ எவ்வளோ இப்போ A² இருந்தால் அந்த புதிய சதுரத்தின் பரப்பளவு என்னவா மாறுதுன்னா 16 மடங்கு வந்து குறையுது. இது வந்து நார்மலாக இருக்க பக்கத்தை விட நம்ம 4 ஒரு பங்காக குறைக்கும் போது நமக்கு எத்தனை பங்காக குறையுது, பரப்பளவில் எத்தனை பங்காக குறையுதுன்னு பார்த்தா நமக்கு 16 மடங்கு குறையுது. இங்கே டிவைடில் வரும்போது 16 × A² 16 மடங்கு அதிகமாகுதுன்னு வரும். இங்கே வந்து 16 மடங்கு வந்து டிவைடில் வரும்போது நமக்கு 16 மடங்கு வந்து குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்த சம். ஒரு சதுரத்தின் பக்கம் 20 சென்டிமீட்டர், அதோட பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? நாம் போன சம்மில் என்ன பார்த்தோன்னா 4 ஒரு பங்கு குறைந்தா எத்தனை மடங்கு ஆகுதுன்னு எத்தனை மடங்கு குறையுதுன்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் 4 ஒரு மடங்கு வந்து குறைஞ்சதுன்னா நம்ம பரப்பளவில் வந்து 16 மடங்கு வந்து குறையுதுன்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து 3 மடங்கு அதிகம் ஆகும்போது சுற்றளவில் எத்தனை மடங்கு அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. இங்கே வந்து நம்ம சுற்றளவில் பார்க்குறோம். நாம் முன்னாடி பார்த்தது பரப்பளவில் பார்த்தோம். இப்போ ஒரு சதுரத்தின் பக்கம் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்குது. இது 3 மடங்கு ஆகும்போது இந்த இது வந்து எத்தனை மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் 20ன்னா புதுசாக இருக்கிற சதுரத்தின் பக்கம் வந்து 3 மடங்கு ஆகுது. அப்போ 3 மடங்குன்னா 3 ஏன்னு போட்டால் அப்போ 20 × 3ன்னா 60 சென்டிமீட்டர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து 20 சென்டிமீட்டர்னா 3 மடங்கு ஆணிச்சின்னா இந்த புதிய சதுரத்தோட பக்கம் வந்து 60 சென்டிமீட்டராக மாறும்.
அப்போ இது வந்து இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா அப்போ 4Aன்னு எடுத்துக்கிட்டால் 20 × 4 வந்து 80 இருக்கும். அதே அந்த புதிய சதுரத்தின் பக்கம் சுற்றளவு பார்த்திங்கன்னா 4Aன்னு எடுக்கும் போது 240 வரும். அப்போ நார்மலாக இருக்க சதுரத்தின் அதாவது 20 சென்டிமீட்டர் கொண்ட சதுரத்தின் சுற்றளவு வந்து 80 இருக்கும்போது வந்து அதில் இருக்கிற 3 மடங்காக இருக்கிற வந்து பக்கம் 60 சென்டிமீட்டர் கொண்ட சதுரத்தின் சுற்றளவு என்னவா இருக்குன்னா 240 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ எவ்வளோ மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 240/80 போடணும். 0 கேன்சலு. இது வந்து 3 தாட்டி. அப்போ எத்தனை மடங்கு வந்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா 3 மடங்கு வந்து அதிகரிக்குது. எத்தனை மடங்கு அதிகரிக்குது? 3 மடங்கு அதிகரிக்குது. அடுத்த சம் பார்க்கலாம். 9 8 சென்டிமீட்டர் பக்கத்தை கொண்ட சதுரத்தின் மூலை விட்டம் காண்க. சதுரத்தின் மூலை விட்டம் கேட்குறாங்க. அப்போ பக்கம் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட சதுரத்தின் மூலை விட்டம் அப்படின்னா D. இதோட ஃபார்முலா √2 × A. அப்போ √2 × A என்னது 8. இப்போ ஆன்சர் 8√2 சென்டிமீட்டர். இதுதான் மூலை விட்டத்தை கண்டுபிடிக்கிறது. அடுத்த சம் 10 மூலை விட்டத்தை 10√2 சென்டிமீட்டர் மூலை விட்டத்தை கொண்ட சதுரத்தின் பக்கத்தை காண்க. அப்போ D என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10√2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A × √2ன்னு எழுதலாம், இல்லைன்னா √2Aன்னு எழுதலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A√2 = 10√2. √2 கேன்சல். அப்போ A வந்து 10. அப்போ சதுரத்தின் பக்கம் வந்து 10 இருக்குது. அடுத்தது 11வது சம் பாருங்கள். இது புக்கில் இருக்குது. 7ஆம் வகுப்பில் வந்து இணைகரம் இந்த லெசன் வரும்போது, இந்த டாபிக் வரும்போது சும்மா சின்னதாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம போடலாம். சதுரம் இப்போ பக்கம் வந்து 60 இருக்குது. இப்போ பக்கம் வந்து 60 கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ A² கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து A² கண்டுபிடிக்கணும். பக்கம் வந்து இங்கே A. இதை சதுரத்தின் பரப்பளவு வந்து A² கண்டுபிடிக்கணும். சுற்றளவு அப்படிங்கன்னா 4A. அப்போ A²ங்கும் போது 60 அப்படிங்கும் போது A × A வந்து 6 × 6 36. அப்போ 2 0. அப்போ 3600 தான் பரப்பளவு. இதே சுற்றளவுனா 4ஆல் வந்து பெருக்கணும். 4ஆல் பெருக்கும் போது 6 × 4 240 சென்டிமீட்டர். இதுதான் வரும். நான் டைரெக்டாக சொல்கிறேன். நாம் இத்தனை சம்மு போட்டிருக்கோம், நாம் அதனால் டைரெக்டாக போடுறோம். இப்போ பரப்பளவு வந்து 64 கொடுத்துருக்காங்க. நாம் இதை வச்சு ஃபஸ்ட்டு பக்களவு கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பக்களவு கண்டுபிடிக்கணும்னா இது A² வந்து 64னா A என்னவாக இருக்கும்? எது ரெண்டும் பெருக்குன்னா வந்து 64 வரனா 8. அப்போ 8 சென்டிமீட்டர் வந்து பக்க அளவு. அப்போ இது சுற்றளவுனா இதோட 4 பெருக்குனா சுற்றளவு கிடைக்கும். இதோட 4 பெருக்குனா சுற்றளவு கிடைக்கும். அப்போ 8 × 4 32 மீட்டர். அடுத்தது பாருங்கள், சுற்றளவு வந்து 100 கொடுத்துருக்காங்க. அப்போ 4A வந்து 100 கொடுத்துருக்காங்க. பரப்பளவும் பக்க அளவும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எதை கொடுத்தாலும், பரப்பளவு கொடுத்துருந்தாலும் சரி, சுற்றளவு கொடுத்துருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ 4Aனா இந்த 100 4ஆல் வகுத்தா நமக்கு வந்து பக்க அளவு கிடைக்கும். அப்போ 100 4ஆல் வகுக்கும் போது 1 டைம் 2 தாட்டி வந்து 8, மீதி 2 5 தாட்டி வந்து பார்த்திங்கன்னா 20. அப்போ 25 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் 25 மில்லிமீட்டர் நம்ம பக்க அளவு இருக்குது. அப்போ பரப்பளவு அப்படிங்கும் போது இங்கே 25 × 25 வந்து 625 மில்லிமீட்டர் வந்து நமக்கு பரப்பளவு கிடைக்குது. இதோட பார்த்திங்கன்னா சதுரத்தில் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து செவ்வகத்தை பற்றி பார்க்கலாம். புக்கில் இருக்க சம்ஸும் எடுத்து நான் வந்து ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.